Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil lahu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் மரியாதைக்குரிய எல்லாம் வல்ல ஏகரின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இறை இல்லத்தில் ஒன்றுபட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல தருணத்தில் இறைவன் நமக்கு உபதேசிக்கக்கூடிய சில செய்திகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், நம்மளுடைய வாழ்வியலில் நம்மளுடைய ஈமான்கள் பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் திருமறை குர்ஆனில் ஏராளமான உபதேசங்களை நமக்கு சொல்லித் தருகின்றான். அதே போன்று இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஈமானுடைய பலத்திற்காக ஏராளமான உபதேசங்கள் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவ்வாறு சொல்லக்கூடிய செய்திகள் நம்முடைய வாழ்வியலில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். உபதேசம் என்பது திருமறை குர்ஆன் இறைவன் சொல்லக்கூடிய உபதேசங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய உபதேசங்கள் எதற்காக என்று சொன்னால், நம்முடைய வாழ்வியலில் நாம் வாழக்கூடிய காலங்களில் அந்த உபதேசத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஏராளமான உபதேசங்கள் திருமறை குர்ஆனில் இறைவன் கொட்டி கிடக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான உபதேசங்கள் செய்திருக்கிறார்கள். காலத்துக்கு தகுந்தது மாதிரி, நேரத்துக்கு தகுந்தது போன்று, சூழ்நிலைக்கு தகுந்தது போன்ற உபதேசங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவ்வாறு எடுத்திருக்கக்கூடிய உபதேசங்களில் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் ஈமானுடைய பலத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் திருமறை குர்ஆனில் நமக்கு உபதேசம் செய்கின்றான். அதில் ஒன்று, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது அல்லாஹ் தான் நிர்ணயிக்கிறான் என்ற நம்பிக்கை நமக்கு மத்தியில் ஆழமாக இருந்தது என்று சொன்னால், இந்த உலகத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை, உலகத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை பற்றி எந்த கவலையும் பட மாட்டாங்க. உண்மையிலேயே ஒரு இறை விசுவாசி, ஒரு இறை நம்பிக்கையாளர் எந்த கஷ்டமும் எந்த கவலையும் எதற்கும் புலம்ப மாட்டான். ஏனென்று சொன்னால், எல்லாமே இறைவன் தான் நிர்ணயிக்கின்றான், மனிதர்கள் அல்ல, நாம் அல்ல. யாரும் இந்த உலகத்தை நிர்ணயிக்கவில்லை. அல்லாஹ் தான் இந்த உலகத்தை அனைத்து காரியங்கள் நிர்ணயிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான். நம்மள என்ன நினைச்சுட்டு இருக்கோம் சொன்னா, மனுஷன் தான் நிர்ணயிச்சுக்கிறாங்கிறோம், நம்ம தான் உழைக்கிறோம், நான் சம்பாத்தியம் பண்றாங்கிறான், என்னாலதான் செல்வம் வந்ததுங்கிறான், என்னாலதான் இந்த அறிவு வந்ததுங்கிறான், நம்ம ஓட்டு போட்டனாலதான் இவன் ஆட்சிக்கு வந்துட்டாங்கிறான்.
எல்லாமே மனிதன் என்ன செய்கிறான்னு சொன்னா நம்மால நாம் தான் என்று சொல்லி காட்டுகிறான். ஆனால் எதுவுமே நம்மால் அல்ல, அல்லாஹை கொண்டுதான் அனைத்தும் நிகழ்கின்றன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், குலில்லஹும்ம மாலிகல் முல்க் துக்தில் முல்க மன் தஷாவ். சொல்லி காட்டுறான், அல்லாஹ் தான் தன் நாடியவருக்கு ஆட்சி கொடுக்கிறான். ஆட்சி யாரு கொடுக்கிறான்? உலகத்துல யார் ஆட்சியாளர்? ஃபிரௌனுக்கு யார் ஆட்சி கொடுத்தா? அல்லாஹ் தான் கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யார் ஆட்சி கொடுத்தா? அல்லாஹ் தான் கொடுத்தான். அப்ப அல்லாஹ் தான் ஆட்சியை கொடுக்கிறான், மனிதர்கள் அல்ல. அல்லாஹ் தான் ஆட்சியை கொடுக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுகிறான், வதன்சிவுல் முல்க மிம்மன் தஷாவ். தன் நாடியவரை ஆட்சியை விட்டு இறக்குகிறான். ஆட்சி விட்டு இறக்குறதும் அல்லாஹ் தான், ஆட்சியை கொடுக்கறதும் அல்லாஹ் தான். நம்ம நினைக்கிறோம்ல, எப்படியா இவன் ஆட்சிக்கு வந்தான், எப்படியா இவன் வந்தான், அது ஒரு சேஞ்ச் உள்ளத்துல. அந்த நேரத்துல எப்படி நடக்கும், எது நடக்கும், எல்லாரும் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஏய் இதுதான் நடக்கும். ஒருத்தர் பேசும்போது பார்த்தோன்னா இவர் தான் வருவார், அவர் தான் வருவார், அவர் தான் வருவார் என்று சொல்லி கொண்டிருப்பான். திடீர்னு பார்த்தோம்னு சொன்னா யாரோ வந்து நிற்கிறான். உலகத்துல நிகழ்வு எல்லா இடங்களையும் அப்படிதான். அப்ப இங்க அந்த உள்ளத்துல புரட்டக்கூடியவன் யாருன்னு சொன்னா அல்லாஹ் தான். இந்த உள்ளத்தை அந்த நேரத்துல புரட்டுறான் பாருங்க, அது அல்லாஹ் தான். அப்ப அல்லாஹ் தான் ஒருவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதும் ஆட்சியை விட்டு இறக்குவதும் அல்லாஹை கொண்டுதான் நிகழ்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்மள என்ன நினைச்சுக்கிட்டு சொன்னா, அல்லாஹ்னா மறுமை நாள்ல தான் அவன் அதிபதி, மறுமை நாளுடைய ஆட்சி தான் அவனுக்கு என்று பலர் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ் தான் வானங்கள் பூமியுடைய ஆட்சியாளர் என்று சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த். வெறும் வானத்துக்கு மட்டும் அல்லாஹ் ஆட்சியாளன் இல்லை, இந்த பூமிக்கும் அல்லாஹ் தான் ஆட்சியாளன் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், யுஹ்யி வ யுமீத். அவன் தான் உயிர்ப்பிக்கிறான், அவன் தான் மரணிக்க செய்கிறான். உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அவன் தான் உயிர் கொடுத்து எழுப்புகிறான். உலகத்தில் மரணிக்கக்கூடிய எல்லா மரணமும் அல்லாஹை கொண்டே நிகழ்கின்றன, அல்லாஹ் தான் நிர்ணயித்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நீங்கெல்லாம் பிறப்பதற்கு முன்பே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று ஒரு புத்தகம் வச்சிருக்கிறான். அந்த ஏட்டில் எல்லாத்தையும் எழுதிட்டோங்கிறான். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும், நடந்து முடிந்து இருக்கிறது. அல்லாஹை கொண்டுதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம புதுசா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம போட்டே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அப்படியா இருக்கணும் இப்படியா இருக்கணும், நம்ம எதையும் மாற்ற வந்திருக்க மாதிரி. நாம் எதையும் மாற்றுவதற்கு வரவில்லை. அப்படி ஒரு பொறுப்பும் நமக்கு அல்லாஹ் கொடுக்கல. ஏன் நீங்க எல்லாம் இப்படி உலகத்தையே மாத்தல, ஏன் நீங்க ஊரை மாற்றவில்லை, ஏன் நீங்க உலகத்தை மாத்தல, உங்க வீட்டை மாற்றல அப்படின்லாம் அல்லாஹ் ஒருபோதும் கேட்பதில்லை. ஏன் உபதேசம் செய்யவில்லை, ஏன் நீ நடந்து கொள்ளவில்லை, நம்மை பற்றி தான் கேட்பானே தவிர மற்றவர்களை பற்றி நம்மிடம் ஒருபோதும் கேட்க மாட்டான். எடுத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது அது கொடுக்கப்பட்ட ஒன்று. ஒரு தீமையே செய்யக்கூடியனாலும் நம்ம கேட்க போறானா, ஏன்பா அவன் தீமை செஞ்சான், ஏன்பா அவன் தௌஹீத் ஏகத்துவத்துல வரல, அவன் ஏன் ஷிர்க் செஞ்சான், நம்மள்ட்ட வந்து கேட்க போறானா? ஒருபோது கேட்கல. நீ எடுத்து சொன்னியா அந்த ஒரு வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நீ அந்த இஸ்லாத்தின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தையா என்பதை மட்டும்தான் நமக்கு கேள்வியாக கேட்கப்படுமே தவிர அதை தவிர்த்து வேற ஒன்றும் கேட்கப்படும். நம்ம ஏன் பார்க்கணும், நம்ம மாற்ற முடியாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம் தான் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றுமே இல்லை. உழைப்பு எடுத்துக்கிடுங்க, சம்பாதித்து எடுத்துக்கிடுங்க, எல்லாரும் தான் பணக்காரனா ஆகணுங்கிறான். யாருக்காச்சும் பணம் மீது ஆசை இல்லாம இருக்கா? எனக்கு இல்லாம இருக்கா? மற்றவர்களுக்கு எல்லாம் பணத்தின் மீது ஆசை இல்லாம இருக்கா? பணம் இருந்தா என்ன செய்யலாம், கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருக்கலாம். ஒரு வீடு வாங்கலாம், போக்குவரத்துக்கு வாகனம் இருக்கலாம், ஒரு விளை நிலம் வாங்கலாம், நம்ம ஆடைகள் அணியலாம். இதற்காக தான் அத்தியாவசிய தேவைக்கு கூட இப்போ பணம் தேவை இருக்கு, செல்வம் தேவை இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் பணம் தேவை இருக்குது. யாரும் பணத்துக்காக தான் ஆசைப்படலாம், அதற்காக முயற்சிக்கிறான். இது தவறு எதுவும் இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பணத்துக்காக முயற்சிக்க செய்யறான், உழைக்க சொல்லுகிறான், சம்பாதி பண்ண சொல்லுகிறான். ஆனாலும் கூட நம்மை கொண்டு அல்ல. இதுதான் முக்கியமானது. செல்வம் நம்மை கொண்டு இல்லை, நம்மளுடைய அறிவை கொண்டு இல்லை, நம்மளுடைய திறமையை கொண்டு அல்ல, அல்லாஹ் நிர்ணயித்ததுதான் நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆன் நீங்க பாருங்க, 3வது அத்தியாயத்தில் 23வது வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தன் நாடியவர்களே அல்லாஹ் செல்வங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். முதல்ல அடுத்து சொல்றான், கண்ணியப்படுத்தக்கூடிய சொல்றான். தன் நாடியவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ் தன் நாடியவர்களை கண்ணியப்படுத்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தம் நாடியவர்களை இழிவுபடுத்துகிறான்.
தன் நாடிகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான், தன் நாடியவர்களை அல்லாஹ் இழிவுபடுத்துகிறான். அப்போ இழிவாக இருந்தாலும் சரி, கண்ணியமாக இருந்தாலும் சரி, அது நம்ம கொண்டு இல்லை, எல்லாமே அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான். பியதிகல் கைர், நன்மைகள் எல்லாம் தன் கைவசம் வைத்திருக்கிறேங்கிறான். நன்மைகள் எல்லாம் தன் கைவசம் தான் வைத்திருக்கிறேன், நன்மைகள் எல்லாம் நாம் தான் வழங்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று பார்த்தோம் என்று சொன்னா, இந்த ரிஸ்க், நம்மளுடைய உணவு வாழ்வாதாரம், இதையும் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுறான். அல்லாஹு யபசுது ரிஸ்க லிமை யஷாஉ மின் இபாதிஹி வ யக்திரு லஹு என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இது எத்தனாவது வசனம்? 29வது அத்தியாயத்துல 62வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு உணவை விசாலமாக்குகிறான், தன் நாடியவர்களுக்கு சுருக்கி விடுகிறான், குறைத்து விடுகிறான். யாரை கொண்டு நடக்குது? சம்பாத்தியம் எல்லாரும் செல்வத்துக்கு தானே ஆசைப்படுறோம். ஆனா அல்லாஹ் தான் சொல்றான், செல்வத்தை கொடுக்கிறது எடுப்பது எல்லாம் நம்ம தான். நஷ்டம் ஏற்பட்டுறது, விளைநிலங்கள்ல நஷ்டம் ஏற்பட்டுறது, வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுறது, ஏதோ ஒரு கற்பனையில போறான், ஏதோ ஒண்ணு மாறுகிறது. பணக்காரன் எல்லாம் திடீர்னு ஏழையா மாறிடுறான், ஏழையா இருக்கவே திடீர்னு பணக்காரன் ஆயிடுறான். ஊடகத்துல பார்க்க தானே செய்யறோம், ஊர்ல பார்க்க தானே செய்யறோம். இன்னைக்கு இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, இன்னைக்கு நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலரை பார்த்து என்ன சொல்லுவோம், ஒரு காலத்துல இவங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா அந்த ஊர்ல, இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க நினைச்சு பார்த்துருப்பாங்களா? அப்ப அல்லாஹ் இப்படியே மாத்துவான், அப்படியே மாத்துவான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பாருங்க. அல்லாஹ் தான் அனைத்தையும் நிர்ணயிக்கக்கூடியவனா இருக்கிறான், அல்லாஹ்வை கொண்டுதான் உலகத்தில் எல்லாமே இயங்குகிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலிருந்து வானத்திலிருந்து மலை இறக்கிறோம், பூமி செத்த பிறகு நாம் தான் உயிர்ப்பிக்கிறோங்கிறான். வானத்திலிருந்து மழை வந்த பிறகுதான் பூமியிலிருந்து விளைநிலங்கள் வருது. மழை வரலன்னா என்ன ஆயிரும்? வறுமை வந்து விடும். பணம் இருக்கலாம், கையில செல்வங்கள் இருக்கலாம், ஒன்னத்துக்கு உதவாது. எத்தனை காலங்கள் நம்ம செல்வங்கள் ஒண்ணுக்கு உதவாமல் போயிருக்கிறது. கொரோனா காலத்துல செல்வங்கள் உதவியதா? கிடைச்சதா? பொருட்கள் எல்லாம் கிடைச்சதா? கிடைக்கலையே. திடீர்னு பண இழப்புன்னு சொல்றாங்க, பண மதிப்பிழப்புன்னு சொல்லி ஒரு சட்டங்களை கொண்டு வந்து இந்த ரூபாயெல்லாம் செல்லாதுன்ற உடனே சாப்பாடு கிடைச்சதா? யாருக்கு கிடைச்சது? விவசாயிகள் சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட மூட கணக்கா இருந்தது, 10 மூட 1000 பேர் கொடுத்தான், லிட்டர் கணக்குல பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப இங்க எதை கவனிக்க வேண்டும் சொன்னா, செல்வம் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த அருள்படை. வானத்திலிருந்து அல்லாஹ் சொல்றான்ல, அருளை வந்து மலையை வந்து அருள்படைங்கிறான், அருளை இறக்குறாங்கிறான். இந்த அருள் மலை இறக்கப்பட்ட பிறகு பூமியிலிருந்து விளைநிலங்களை கொண்டு உங்களை செழிப்பாக்குறோம். தன் நாடிகளை என்ன செய்யறான்? விளைநிலங்களை அழித்து விடுறான், நஷ்டங்களை ஏற்படுத்தி விடுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த பூமியில மனிதனுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை, ஆற்றலும் இல்லை. இந்த வானங்களையும் பூமியும் படைத்த அல்லாஹ்வுக்கு தான் சக்தியும் ஆற்றலும் இருக்கிறது, அவன் தான் நிர்ணயிக்கிறான் என்ற நம்பிக்கை நமக்கு மத்தியில ஆழமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்து சொன்னா அனைத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்க, நமக்கு பிறந்த குழந்தையை கூட சொல்றான். திருமறை குர்ஆன் நீங்கள் பார்க்கலாம். யஹபு லிமை யஷாவு இனாஸ வ யஹபு லிமை யஷாவு துகூர். அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? தன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையா கொடுக்குறோங்கிறான், தன் நாடியவருக்கு பெண் குழந்தையா கொடுக்குறேங்கிறான். எப்படி? சில பேர் பார்ப்போம்ல, எனக்கு 3 ஆம்பளை பசங்க இருக்காங்க, பெண் குழந்தைங்க இல்லைங்க அப்படின்றதாங்க. சிலரை கேட்காங்க, சிலர் என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து ஒரு 4 குழந்தைங்க இருக்குங்க, பெண் குழந்தைங்க இருக்குங்க, ஆண் இல்லைங்க அப்படின்றாங்க. சிலருக்கு ஆணா கொடுக்குறான், சிலருக்கு பொண்ணா கொடுக்குறான். இவன் ஆசைப்படுறான், ஆணை வைத்திருக்கவன் பெண் வேணும் என்று ஆசைப்படுறான். ஆனா அங்கே கிடைக்கிறது இல்லை. பெண்ணா வைத்திருக்க ஒரு ஆண் குழந்தை தான் எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா கிடைப்பதில்லை. இப்படி அல்லாஹ் தன் நாடியவருக்கு நம்ம கையிலயா இருக்குது? கணவன் கையில இருக்குதா, மனைவி கையில இருக்குதா? அல்லாஹ் தான் நமக்கு நிர்ணயிச்சிருக்கிறான். நிர்ணயிக்கப்பட்டவை தான் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். அடுத்து சொல்றான், சொல்லி காட்டுகிறான், தன் நாடியவருக்கு ஆண் பெண் என்று 2 கலந்து கொடுக்கிறோம். சிலரை பார்த்தா சொல்லுவோம், எனக்கு 2 பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்கும்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு 5 ஆம்பளை பையன் ஒரு பெண் குழந்தை இருக்குமா. ஏதோ ஒண்ணு 2ம் கலந்த நிலையில ஆணும் பெண்ணும் சேர்த்து நாம் தான் கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதன் அல்ல, நாம் அல்ல என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சொல்லி காட்டுறான் பாருங்க, தன் நாடிற்கு குழந்தையே இல்லாம ஆக்கிருக்காங்க.
எத்தனை பேர்கள் குழந்தை இல்லாம இருக்காங்க? அது ஒரு குழந்தை இல்லாதனால அல்லாஹ் அவர்களை கைவிட்டு விட்டான்னு அர்த்தம் அல்ல. ஆனா அல்லாஹ் அப்படிதான் நாடி ஏத்துக்கிட வேண்டியதுதான். அல்லாஹ் எனக்கு அவ்வளவுதான், செல்வங்கள் எனக்கு அவ்வளவுதான் கொடுத்துருக்கான், குழந்தை பாக்கி அவ்வளவுதான், அல்ல வீட்டுதான் அப்படின்னு பொருந்தி கொள்ள வேண்டும். பொறுத்து கொண்டு சபூர் செஞ்சோம்னு சொன்னா அதற்கு நன்மை இருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்றான், சில பேருக்கு நம்ம என்ன செய்யல, குழந்தைகளே கொடுப்பதில்லை என்று சொல்லி காட்டுறான். எவ்வளவு செல்வங்கள் இருக்குது, எத்தனையோ பெரிய பெரிய கோடீஸ்வரன், பேங்க்ல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கிறது. அதற்காக ஆஸ்பத்திரிக்கு பல கோடிகள் செலவு செய்து அவன் தயாராகவும் இருக்கிறான். ஆனாலும் கூட அவனுக்கு குழந்தை கிடைப்பதில்லை. எதை முட்டி மோதினாலும் சரிதான், கிடைப்பதில்லை என்று நாம் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் மனுஷனை கொண்டா நடக்கிறது ஒன்றுமே இல்லை. அல்லாஹை கொண்டுதான், அல்லாஹ் நிர்ணயித்தவைகள் தான் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. சில பேருக்கு அல்லாஹ் கொடுக்குறான். எப்போ கொடுக்குறான் தெரியுமா? கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பான். வயசான காலத்துல கொடுப்பான். எப்போ கொடுப்பான்? நாங்க 10 வருஷம் கழிச்சாங்க எனக்கு குழந்தை வந்துருப்பாங்க. சில பேர் கேட்டிருக்கீங்களா, எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சுதான் எனக்கு அல்லாஹ் குழந்தைய கொடுத்தான் என்று சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் கொடுப்பான்னு நம்பிக்கை இருக்க வேண்டும். இல்லைங்கிறதுக்காக நிராசையும் எடுத்து விடக்கூடாது. இல்லை அப்படி தரவே இல்லைன்னாலும் பொருந்தி கொள்ளணும். அதே நேரத்துல நமக்கு தேவையானதை அல்லாஹ்விடம் வேண்ட வேண்டும். அப்படி வயதான காலத்துல ஏராளமான மனிதர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்திருக்கிறான், இன்றைக்கு கொடுக்கிறான். அன்றைக்கு நபிமார்களுக்கு குழந்தைகளை எப்போ கொடுத்திருக்கிறான்? வயசான காலத்துல தான் கொடுத்திருக்கிறான். யார் கொடுத்திருக்கிறான்? திருமறை குர்ஆன்ல 2 நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வயசான காலத்துல குழந்தை கொடுத்தது யார்? அது ஜக்கரியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயதான காலத்துல தான் அல்லாஹ் குழந்தை கொடுத்தான். நபிமார்களே எடுத்துக்கிடுங்க, சாதாரண மனிதர்கள் அல்ல, அல்லாஹ்விடம் தொடர்பு கூடிய வகி செய்து வரக்கூடிய நபிமார்கள். அதை விட மிக முக்கியமான யாருன்னு சொன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்க உலகத்துக்கே முன்மாதிரி, எல்லா நபிமார்களுக்கும் முன்மாதிரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்மாதிரி, அல்லாஹ்வுடைய தோழர். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறுதி காலம் வரைக்கும் குழந்தை இல்லை. வயசான காலம் வரைக்கும் குழந்தை இல்லை, ஒரு குழந்தை இல்லை. அப்படிப்பட்ட நேரத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் குழந்தை கொடுத்தாங்க. வயசான காலத்துல வானவர்கள் மூலியமாக ஒரு சுப செய்தியை கொடுத்து குழந்தை கொடுக்குறான். அவங்க மனைவி கூட சொல்றாங்க, எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும், எங்களுக்கு நரம்பு ஆயிடுச்சு, எங்களுக்கு இங்க முடியெல்லாம் வெளுத்து விட்டது, எப்படி எங்களுக்கு என்று சொல்லும் பொழுது வானவர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அருள்ல இருந்து நிராசை அடைகிறீர்களா? அல்லாஹ் தரமாட்டான் நினைக்கிறீர்களா? அல்லாஹ் எப்படி வேணாலும் கொடுப்பான், எப்போ வேண்டுமானாலும் கொடுப்பான், எந்த நேரத்தில் கொடுப்பான், எதையும் கொடுப்பான் என்ற நம்பிக்கை வேண்டும் என்ற அடிப்படையில் வானவர்கள் சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து இறை மறுப்பாளர்கள் தான் நிராசை அடைவார். யார் நிராசை அடைவா? யார் நம்பிக்கை இழப்பா? இறை மறுப்பாளர் நம்பிக்கை இழப்பான். சில சொல்றாங்களா, எல்லாம் போச்சு, இனிமே அவ்வளவுதான், நான் இனிமே என்ன செய்வேன்? யாராச்சும் மரணத்தை விட்டு பேசுறாங்கல்ல, என் கணவனே இறந்துட்டா, இனிமே வாழ்றதுக்கு எனக்கு என்ன இருக்கிறது? அப்படி புலம்பக்கூடிய ஒரு மோமின் புலம்புமானா? புலம்பலாமா? அப்படி ஒரு வார்த்தை நம்மளுடைய வாயிலிருந்து வரலாமா? நஷ்டம் ஏற்பட்ட பிறகு எனக்கு இனிமே என்ன இருக்குது, நான் இனிமேல் தொழில் செய்வேன், நான் என்ன செய்வேன்? அப்படி யாராச்சும் ஒரு மோமின் புலம்புவானா? ஒரு உண்மையான இறை விசுவாசி ஒருபோதும் புலம்ப மாட்டான். அவன் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வான். என் ரப்பு நாடியது, என் ரப்பு நாடியது, எல்லாமே என் இறைவனுக்குரியது என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்வான். மரணித்து விட்டால் கூட அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாமே அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாமே அல்லாஹ்விடம் செல்ல இருக்கக்கூடியவர்கள். என்ன இது, எல்லாம் போகக்கூடியது தானே. அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் எடுத்திருக்கிறான். அது உயிராக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், எதுவாகவும் இருக்கட்டும் என்று ஒரு இறை விசுவாசி அவருடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும். அதுதான், இப்படிதான் வாழ்வியலை காட்டுகிறது இஸ்லாம். ஆனா நம்ம மக்கள் எப்படி வாழ்றாங்க? இப்படி ஒரு மனநிலையோடு நம்ம மக்கள் வாழ்றாங்களா? இறை மறுப்பாளர்கள் என்னெல்லாம் பேசுவாங்களோ எல்லாத்தையும் நாமளும் பேசுவோம். அவங்களுக்கு நமக்கு வித்தியாசமே இல்லை. ஆனா தொழுகிறோம், ஓதுறோம், அதுதான் வித்தியாசமா இருக்குமே தவிர தோற்றத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது, பேர்ல வித்தியாசம் இருக்கிறது, வணக்கத்துல வித்தியாசம் இருக்கிறது, கடவுள் கொள்கையில வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் உள்ளத்தில் அவர்கள் நம்மளும் ஒன்னா இருந்தோம்னா என்ன அர்த்தம்? அவர்களே போன்று நாமும் பேசணும் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம சிந்திக்கவில்லை என்று அர்த்தம். திருமறை குர்ஆனை சரியாக விளங்கவில்லை என்று அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியை சரியாக விளங்கவில்லை என்று அர்த்தம். இஸ்லாத்தையே சரியாக விளங்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஆனா இஸ்லாத்துல இருக்கிறோம். அப்படி ஒரு வார்த்தையை பேசுவோமா? அப்ப அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இவ்வாறு சொல்லி காட்டக்கூடிய செய்திகள் எல்லாம் நமக்கு ஆழமாக உள்ளத்தில் பதிய வேண்டும்.
அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கொண்டு நிர்ணயிக்கிறான். நமக்கு ஆட்சி மாற்றம்னா நம்ம கொண்டு என்ன புலம்புறோம். தப்லீக் ஜமாத்துக்காரங்க அவங்க புலம்ப எடுக்கிறாங்க, அவங்க இதை யக்கீன்ல கரெக்டா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். நம்ம மக்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் இப்படி ஆச்சு, எதுக்கு இப்படி ஆச்சு, அப்படி ஆகிட்ட, இப்படி வந்து அப்படியா இருக்குமே, இனிமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத, அவன் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, இவன் இருக்கும்போது நல்லா இருக்குமா நல்லா இருக்காத எனக்கு தெரியாத, என்ன புலப்பங்க. அரசியல்வாதிகள் புலம்புவார்கள், அவர்களுக்கு ஏதேனும் சுயநலம் இருக்கும். நாம் சாதாரண மனிதர்கள், நாம் ஏன் புலம்ப வேண்டும்? அது நாம் மோமின்கள், நம்பிக்கையாளர்கள், ஏகரையும் நம்பிக்கை கொண்டவர்கள், திருமறை குர்ஆனையும் ஹதீஸ்களையும் வானவர்களையும் மறுமை நாளையும் விதியும் நம்பக்கூடியவர்கள். விதியை நம்புறோம்லங்க, ஈமான்ல ஒரு விதி என்பது முக்கியம் தானே. அல்லாஹ் நாடியை நம்ப வேணும்ல. அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வாறு சொல்லி காட்டுகிறான். ஆனா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். இறுதி காலத்துல வயதான காலத்துல கொடுத்தான். எப்படி கொடுத்தான் தெரியுமா? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வயசான காலத்துல எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். நம்ம சொல்றோமா? நமக்கு குழந்தைக்கு என்னைக்காச்சும் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யும்போது, இறைவா எனக்கு 4 குழந்தையை கொடுத்திருக்கேன் இறைவா, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வார்த்தை வந்திருக்கிறதா? வர வேண்டுமா இல்லையா? நமக்கு கொடுக்கப்பட்ட கண்களும், நம்ம நடக்கக்கூடிய கால்களும், நாம் உண்ணக்கூடிய உணவுகளும், எத்தனை விஷயங்கள் அல்லாஹ்வுடைய அருள்படி நம்ம இதை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருக்கிறோமா? எத்தனையோ மனிதர்களுக்கு கொடுக்காத எத்தனையோ விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறானே. இந்த உலகத்தில் எல்லா மனிதருக்கும் அல்லாஹ் அருள்படி வழங்கியிருக்கிறான். அவ்வாறு வழங்கிருக்கக்கூடிய நாம் அல்லாஹுவை தியானிக்கிறோமா? அல்லாஹ் சொன்னபடி வாழ்கிறோமா? அல்லாஹ் நமக்கு கஷ்டங்களை கொடுத்தால் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் ஆற்றல் நம்மளை வளர்த்து கொண்டோமா? அல்லாஹ் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறோமா? இப்படிதான் ஒரு முஸ்லிம், இப்படிதான் இஸ்லாம் வார்த்தெடுக்குது. ஒரு ஒரு இறை நம்பிக்கையாளர்னா இப்படிதான் இருக்கணும். வெறும் தொழுதுகிட்டு ஓதிக்கிட்டு ஜக்காத்து கொடுத்துக்கிட்டு நான் நோன்பு வச்சிருக்கேன் பாய், அப்ப இதுல மட்டும் இருந்தோம் என்று சொன்னா இதெல்லாம் ஒரு கடமை, சாதாரண ஒரு கடமை. இது 5 நாள் கடமை. வாழ்வியலில் வாழக்கூடிய நம்ம ஃபேஸ் பண்றோம் பாருங்க, நமக்கு எதிர்த்து வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்றோம் பாருங்க, எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு காட்டுகிறதோ அப்படி எதிர்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருமறை குர்ஆன்ல குர்ஆனுடைய வசனங்கள், ஏராளமான வசனங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த உலகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஒரு செய்தியை சொல்றான். இஸ்லாத்துக்கு அதிகமாக நன்மை செய்தவர் யார்? அவருடைய சிறிய தந்தை அபீ தாலிப் அவர், இல்லையா? எவ்வளவு நன்மை செஞ்சாங்க தெரியுமா? எந்த எதிர்ப்பும் கிடையாது. இஸ்லாத்தை அவர் கொள்ளவில்லையே தவிர இஸ்லாத்துக்கு எதிராக எதுவுமே பேசவில்லை. எத்தனையோ மனிதர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தாங்க. யாரெல்லாம் இருந்தா? உமர் அலி இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தார், இல்லையா? காலித் பின் அல் வலீத் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தார். ஏன்? நிறைய நபி தோழர்கள் நீங்க சொல்றமே, பாராட்டுகிறோமே, எத்தனையோ நபி தோழர்கள் நீங்க எடுத்துக்கிட்டு சொன்னா இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தவர்கள் தான், வாள்களை எடுத்து போர் செய்தவர்கள் தான், ரசூலுல்லாஹ்வை வெட்டிவன் சொல்லி வந்தவர்கள் யாரு? உமர் அலி அவர்கள். எல்லா நபி தோழர்களும் பெரும்பாலும் நபி தோழர்கள் எதிராக இருந்தவர்கள் தான். ஆனா இஸ்லாத்துக்கு ரொம்ப ஆதரவா இருந்தவர் யார்? அபீ தாலிப். ஏதாச்சும் எதிர்த்து வந்தாங்களா? இல்லவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை ரொம்ப விரும்பினாங்க? அபீ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும், அதானே? வேற என்ன கேட்க போறாங்க? சொர்க்கம் தானே நிலையானது, இந்த உலகம் தற்காலிகமானது. அபீ தாலிப் எப்படியாச்சும் இஸ்லாத்தை வந்துடுவாருன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் போறாங்க. போய் கேட்கிறாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிடுங்க வாப்பா, சின்ன வாப்பா, பெரிய வாப்பாங்கிறாங்க. கேட்கிறாங்க, அத்தா ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிடவே இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் திருமறை குர்ஆன்ல, இன்னக லா தஹதி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹதி மன் யஷாஉ. நபியே, நீர் விரும்புகிறவரெல்லாம் நேர்வழி செலுத்திட முடியாது. அங்க வைக்கிறான், நபிக்கே வைக்கிறாங்க. அப்ப நமக்கு என்ன? நம்ம யாரையும் விரும்புகிறோம் நம்ம செஞ்சிட முடியுமா? நம்ம யாரையும் திட்டத்துக்கு உரிமை இருக்கிறதா? இவன் சொல்ல வைக்கிறான், இவன் வரமாட்டேங்கிறான், அவன் செய்யறான், இப்படிதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்ன உரிமை இருக்கிறது நமக்கு கேட்கறதுக்கு? பெரிய பெரிய தாயிகள், பெரிய பெரிய ஆளுகள், அப்ப பேசக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க? அப்ப இப்படி பேசுவதற்கு நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. அப்படி அல்லாஹ் அவர்களை திட்டுவதற்கு நமக்கு எந்த வாய்ப்பும் வழங்கவில்லை. எடுத்து சொல்லிட்டு வந்துட்டே இருக்கணும், நம்மளை பாதுகாக்கணும், அவ்வளவுதான். நாம் ஷிர்க் செய்யாம இருக்க வேண்டும்,
நான் பிதா செய்யாம இருக்க வேண்டும், நான் எடுத்து சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். அது உங்களுடைய குழந்தையாக இருந்தாலும், உங்களுடைய மனைவியாக இருந்தாலும், உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும், உறவினர் அல்லாத மக்களாக இருந்தாலும் எடுத்து மட்டும் சொன்னீங்களா, அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம மாத்துறதுக்காக வரவில்லை, அல்லாஹ் தான் மாற்றுவான். நம்மளையே மாத்தின அல்லாஹ் தான். அல்ஹம்துலில்லாஹ், பெரிய ஒரு பாக்கியம். இந்த ஷிர்க் பித்ஆல இன்னைக்கு பார்க்கிறோம். பெரிய பெரிய 7 வருஷம் 8 வருஷம் படிச்சவர்கள் எல்லாம் மௌலிதுன்னு சொல்லிட்டு, ராத்திபுன்னு சொல்லிட்டு அநியாயமும் அக்கிரமும் செய்து கொண்டு இஸ்லாத்து மார்க்கத்துக்கு எதிரான ஏராளமான செய்திகள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பாருங்க, இவ்வளவு கல்வி அறிவு அவன் 7 வருஷம் அதுக்காகவே கொடுத்திருக்கிறான். அவளுக்கு கொடுக்காத பாக்கியம், எதையுமே படிக்காத, திறந்து கூட பார்க்காத எத்தனையோ மனிதர்கள் ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய பார்க்கிறோமா இல்லையா? இங்க பாருங்க, அங்கேயும் இங்கேயும் அபிதாலிப் எப்படி செஞ்சாரு? அவ்வளவு இஸ்லாத்துக்கு ரொம்ப தியாகம் செய்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியை நீர் நாடியவரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள செய்ய முடியாது, நேர்வழிப்படுத்தி விட முடியாது. நாம் யாரை விரும்புகிறோமோ அவர்களுக்குத்தான் நாம் நேர்வழி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாரெல்லாம் எதிராக இருந்தார்களோ அவர்களெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. உமர் அலி வந்தாரா இல்லையா? காலித் பின் அல் வலீத் வந்தார்களா இல்லையா? எத்தனை எத்தனை நபித்தோழர்கள் வந்தார்கள். இஸ்லாத்துக்கு பிறகு அவர்கள் எவ்வளவு தங்களுடைய இன்னுயிர்களும் கொடுப்பதற்கு தயாரானார்கள். நமக்கு தெரியாது யாரு எப்படி என்ன என்று, அல்லாஹ் தான் அறிந்திருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஅலம் பில் முஹ்ததீன், யார் இந்த மார்க்கத்தை வருவார்கள் என்பதை அல்லாஹ் தான் அறிந்தவன். நாளைக்கு வரலாம், நாளை கழிச்சு வரலாம், 4 வருஷம் கழிச்சு வரலாம், நம்மளை காட்டி டாப்பா கூட வரலாம், நம்மளாம் அவங்களுக்கு கீழே கூட இருக்கலாம். இன்னைக்கு பார்க்கிறோமே, பெரிய பெரிய ரவுடிகள், பெரிய பெரிய தவறு செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு நம்மளை காட்டியும் சிறந்தவர்களாக மாறலாம். நமக்கு தெரியாது. யாரையும் திட்டுவதற்கு பேசுவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவே இல்லை. நாம் எடுத்து சொல்வதை தவிர வேறு எந்த ஒரு அதிகாரம் நமக்கு மத்தியிலே இறைவன் கொடுக்கவில்லை என்பதை நாம் இந்த குர்ஆன் வசனங்கள் மூலியமாக நாம் எல்லாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நமக்கு கொடுக்கப்பட்ட ஏராளமான விஷயங்களில் ஒன்று, தினதோறும் நாம் மரணித்து உயிர்ப்பிக்கிறோம் இல்லையா? நம்ம நினைச்சிடும் மரணம் எப்பமோ வரும்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா டெய்லி மறைச்சிட்டு தான் இருக்கும். தூங்குறோம்ல, தூங்குறது எது? மரணித்து விடுகிறோம். அல்லாஹ் இவ்வாறு திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, அது சொல்றான், வல்லதி லம் யமுது ஃபீ மனாமிஹா வ யும்சிகுல்லதி கலா அலைஹல் மௌத வ யுர்சிலுல் உக்ர இலா அஜலின் முஸம்மா. நாம் தான் தூக்கத்தை நினைச்சிரோம், உயிர்களை கைப்பற்றுகிறோம். பிறகு காலையில் என்ன செஞ்சிடும்? கொடுத்துடுறோம். காலை வந்தவொடனே விடிஞ்சவொடனே கொடுத்துடுறோம். எதற்கு நாம் விதியாக்கி விட்டோமோ, ஏற்கனவே விதியாக்கி வச்சிருக்கான் நமக்கெல்லாம், ஒரு டைம் வச்சிருக்கிறான். அது நாளைக்கா இருக்கலாம், 4 நிமிஷம் கழிச்சிருக்கலாம், 2 செகண்ட் கழிச்சிருக்கலாம், 4 வருஷம் கழிச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. அந்த விதிக்கப்பட்ட நேரம் வந்த பிறகு அந்த உயிரை கைப்பற்றிக் கொள்கிறோம். திருப்பி என்ன செய்யல? ரிட்டர்ன் வரல. தூங்கிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் மரணித்து விடுகிறார்கள்? தூங்கிட்டு தாங்க இருந்தாரு, நைட்ல நல்லா தாங்க இருந்தாரு, காலையில அங்க தட்டி பார்த்தோம் எந்திக்கல, மரணித்து விடுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லிக்கிறாமா இல்லையா? இன்னமும் உடம்பு சரியில்லாம இருந்தாதான், வயசானாதான் மௌத்து வரும் என்பது அல்ல. எப்பொழுது வேண்டுமானாலும் வரும், எப்படி வேண்டுமானாலும் வரும். சிரித்துக் கொண்டு கூடிய நேரத்திலும் வரும், சந்தோஷமான நேரத்திலையும் வரும். அப்ப இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இவ்வாறு நாம் என்ன செய்யறோம்? உயிர் பெற்றோம், மீண்டும் கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் கல்லை கொண்டு தலைக்கு நேரம் வந்து வச்சான்னு வச்சுக்கோங்களேன், தெரியுமா? பெரிய அதிபராக இருக்கட்டுமே, அமெரிக்க அதிபராக இருக்கட்டும், சவுதி அதிபராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுமே, கல் தூங்கிட்டு இருக்கும் போது வச்சோன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. சரி, காலையில எதிர்த்து பார்த்தா தான் நம்ம எங்க தூங்கிட்டு இருந்தோம்னு தெரியும். ஓ, ட்ரெயின்ல இருக்கிறோமா அப்படின்னு திரும்பி பார்க்கிறோம். ஓஹோ, நம்ம வந்து வெளியூர் வந்திருக்கிறோம், காலையில எனக்கு தெரியுது. தூங்கும் போது இந்த இடத்துல தூங்குறோம் தெரியும், ஆனா தூங்கி எழுச்சிட்டு அப்புறம் தான் தெரியும் நம்ம இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரியுது. அப்ப அப்படி பலகீனமான நிலையில தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். நமக்கு எந்த சக்தியும் ஆற்றலும் இல்லை என்பதை திருமறை குர்ஆன் வாயிலாக இறைவன் சொல்லி காட்டக்கூடிய செய்திகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மனிதன் எப்படி படைச்சோம் தெரியுமா? பலகீனமாக தான் படைச்சோங்கிறான். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் லுஃப், மனிதனை பலகீனமாக படைச்சு. நம்ம குழந்தையா இருக்கும்போது நீங்க நான் எல்லாரும் எப்படி இருந்தோம்? இன்னைக்கு குழந்தைய பார்க்குறோமே, அந்த குழந்தைய நம்ம இருந்தோம். தூக்கி பத்திரமா
கையில பார்த்து வைமா சொல்றாங்களா இல்லையா, இல்ல மெதுவா வைமா என்று சொல்றான்ல. அப்படி இருந்தவங்க நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறோம். அல்லாஹ் பலத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் சும்ம பிறகு ஜஅலமின் பாதி லோகோஃபின் கூவா, அவங்களுக்கு பலகீனத்துக்கு பிறகு கொஞ்சம் பலத்தை கொடுத்தோம். வாலிபம் வந்தோடனே என்ன ஆயிருது, கொஞ்சம் வெயிட் எல்லாம் தூக்குறோம். சின்ன பிள்ளையில ஒரு 10 கிலோ தூக்க முடியுமா? தூக்க முடியாது. வாலிபர் ஆனவன் என்ன செய்யறோம், 50 கிலோ வெயிட்டை தூக்குறோம், 70 கிலோ வெயிட்டை தூக்குறோம். அப்படியா? அப்படித்தானே? பெரும் பெரிய வெயிட்டுகளை நிறைய தூக்குறோம். நல்ல பாடி பில்டர் கணக்காக உடம்பு எப்படி காட்டுறோம். பெருமை அடிக்கக்கூடாது, இருந்தாலும் அந்த பலம் நமக்கு வருகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டான் சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் லுஃபன் வஷைபா. அல்லாஹ் சொல்லி காட்டான் பலம் வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் பலகீனமாக்கிறது தான். பலகீனமாயிருந்தா பெரிய பெரிய குத்துச்சண்டை வீரர்கள் அந்த உலகத்தில் இருந்தார்களா, அவர்கள் இன்னைக்கு வந்து நிற்க முடியுமா? இன்னைக்கு 2 பேர் அடிக்க முடியுமா? ஒருத்தர் அடிக்க முடியுமா? வயசாகி போச்சு, நிற்க கூட முடியாது. ஒரு சின்ன பையன் வந்து ஒரு குத்தி கீழே போட்டு வருவான். ஒரு காலத்துல அவர்கள் வந்து ஹெவி வெயிட் குத்துச்சண்டை வீரராக இருந்திருக்கலாம், எப்போதும் இருக்க முடியாது. இதுதான் மனுஷன். அன்னைக்கு நீ 100 கிலோ தூக்கி இருக்கலாம், வயசானதுக்கு அப்புறம் உனக்கு 20 கிலோ தூக்க முடியாது. முடியலங்க, மூட்டு வலிக்கு, கை வலிக்கு அப்படின்றான். அப்ப இங்க நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி எதுவாக இருக்குது என்று சொன்னால், அல்லாஹ் மனிதனை பலகீனமாக தான் படைச்சிருக்கான் மனிதனை. ஆனா மனுஷன் நினைச்சான் வந்தா போட்டான், பெருமை அடிக்கிறான். பெருமை அடிக்க மனிதனுக்கு என்ன இருக்கிறது? இன்னைக்கு மரணித்தால் நாளைக்கு மண், யாராக இருந்தாலும் அதுதான். இன்னைக்கு மரணித்து விட்டா நாளைக்கு எங்க போவோம்? மண்ணுக்கு அடியில கொண்டு புதைத்து உள்ளே கொண்டு போடக்கூடிய பெருமை அடிப்பதற்கு என்ன இருக்கிறது? ஆணவம் கொள்வதற்கு என்ன இருக்கிறது? அல்லாஹ்வை கொண்டு எல்லாம் நடக்கிறது என்று ஒரு மனிதன் சொன்னான் என்று சொன்னால் அவனிடமிருந்து பெருமைகள் அப்படியே தூரும். பெருமை பேருல்ல, என்னை கொண்டு நான் தான் என்று சொல்லக்கூடியவன் பெருமை அடிக்கக்கூடியவனாக இருக்கான். என்னை கொண்டு அல்ல, அல்லாஹ்வை கொண்டே எல்லாம் நடக்கிறது என்ற ஒரு மன ரீதியான ஒரு புரிதல் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால், அது ஆழமாக இருந்தது என்று சொன்னால், இந்த உலகத்தில் அவன் ஈமானில் பலம் வாய்ந்தவனாக மாறிவிடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். கணியத்துக்குரிய எல்லாம் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அனைத்து காரியங்களும் அல்லாஹ் தான் நிர்வகிக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்லி காட்டுகிறான், உங்கள் தாய்மார்கள் வயிறுகளில் சிசுவலாக இருக்கும் பொழுது உங்களை பற்றி எனக்கு தெரியுங்கிறான். தாய்மார்கள் வயிற்றுக்குள்ள வந்ததுக்கு முன்னாடியே தெரியும். அல்லாஹ் சொல்றான், தாய்மார்களுடைய வயிறுகளில் உட்கார்ந்து இருக்கீங்களே, கணியத்துக்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அனைத்து காரியங்களும் அல்லாஹ் தான் நிர்வகிக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்லி காட்டுகிறான், உங்கள் தாய்மார்கள் வயிறுகளில் சிசுவலாக இருக்கும் பொழுது உங்களை பற்றி எனக்கு தெரியுங்கிறான். தாய்மார்கள் வயிற்றுக்குள்ள வந்ததுக்கு முன்னாடியே தெரியும். அல்லாஹ் சொல்றான், தாய்மார்களுடைய வயிறுகளில் உட்கார்ந்து இருக்கீங்களே, குழந்தையா இருக்கிறீங்களே, அப்பவே நீ எப்படிப்பட்டவன் என்பது நமக்கு தெரியும். முஸ்லிமா, முஸ்லிம் இல்லாதவனா, நல்லவரா, கெட்டவரா, எல்லாம் அன்றைக்கே தெரியும். அன்றைக்கே வானவர்கள் எழுதி விடுகிறார்கள். 40வது நாள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எழுதப்படுகிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஆனாலும் அதற்காக நாம் நல்லவனா கெட்டவா யாருக்கு எழுதப்பட்டு விட்டது, நமக்கு தான் விதி இருக்கிறது என்று எண்ணிவிடக்கூடாது. இதுதான் நபி தோழர்கள் கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் ஒரு ஜான் வித்தியாசம். சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு ஜான் தான் வித்தியாசம் இருக்கும். அவன் நரகத்துக்கு போய் விடுவான். யாரு? சொர்க்கத்துக்கு போகக்கூடியவன் நரகத்துக்கு சென்று விடுவான். நரகத்துக்கு செல்வதற்கு ஒரு மனிதன் வந்துடுவான், ஒரு ஜான், ஒரு கேப் தான் இருக்கும். ஆனால் அவன் சொர்க்கத்துக்கு சென்று விடுவான் என்று சொல்கிறார். நம்ம கையில இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. யாருக்கு திட்டுவதற்கு நமக்கு உரிமை இருக்குதா? இல்லவே இல்லை. நம்ம கண்டு நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும். சொல்லிட்டு சொன்ன உடனே நபி தோழர்லாம் கேட்கிறாங்க, யார சொல்லுப்பா இப்படிலாம் ஒரு செய்திகள்லாம் சொல்றீங்கல்ல, அப்ப எதுக்கு நாங்கெல்லாம் நன்மை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நன்மை செஞ்சு எதுக்கு என்று கேட்கிறாங்க. இது நியாயமான கேள்விதானே. அல்லாஹ் தான் விதித்து விட்டானே, எதுக்கு போட்டு தொழுதுக்கிட்டு ஓதிக்கிட்டு நேரத்தை நம்ம எல்லாரும் மாதிரி நல்லா இருந்துட்டு வரலாம்ல அப்படிங்கிற ரீதியில கேட்கும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை இல்லை, நீங்கள் செய்வதை செய்யுங்க. யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழிகளை இலகுவாக்குவான், நேர்வழி இலகுவாக்குவான். நன்மை புரியக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தான் மாத்துறான். அந்த விதி அல்லாஹ் தான் வச்சிருக்கிறான். நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க, நன்மை புரியுங்க.
ஆனாலும் இதுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் ஹதீஸ் கிரந்தங்களில பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அப்ப இங்க நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி எதுவாக இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வை கொண்டுதான் அனைத்தும் நடக்கின்றன. அது ஆட்சியாக இருந்தாலும், வாழ்வாதாரமாக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும், கண்ணியமாக இருந்தாலும், இழிவாக இருந்தாலும், நஷ்டமாக இருந்தாலும், லாபமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்ற ஆழமான ஒரு நம்பிக்கை நமக்கு மத்தியில் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 53வது அத்தியாயம் 43வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வஅன்னஹு ஹுவல் ஹக்க வஅபுக. அல்லாஹ் தான் சிரிக்க வைக்கிறான், அழுக வைக்கிறாங்க. நம்ம சிரிக்கிறோம் இல்ல, சில பார்த்து சிரிக்கிறோம், சிரிக்க வேணும். சிரிச்சா என்னங்க அதிகமான நன்மை. சிரிச்சாலே எல்லாம் நன்மையை கொடுக்கதான் இருக்கிறான். நீங்க ஒருத்தரை பார்த்து, ஒரு சகோதரனை பார்த்து அப்படி ஒரு சின்ன சிரிப்பு, ஸ்மைல், சின்ன அப்படி சிரிச்சாலே நீங்க தொழுதாவதுனா அது நன்மை இருக்குது. சிரிச்சாலே அல்லாஹ் வந்து அர்ஹமர் ராஹிமீன், கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன், அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் இல்லையா? அவன் மனித சமுதாயத்திற்கு தாயை காட்டியும் 70 மடங்கு பாசக்காரன் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், நீங்க சின்ன சின்ன விஷயம் நீங்க அற்பமாக நினைக்கக்கூடியது கூட அல்லாஹ் உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்றான், சிரிக்க வைக்கிறது அழுக வைக்கிறது கூட நாம் தாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய செய்தி மூலியமாக நமக்கு எவ்வளவு தெளிவான வசனங்கள்லாம் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்ல, எத்தனை வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சிரிக்கிறது கூட நம்ம இஷ்டத்துக்கு கிடையாது, அழுகிறது கூட நம்ம இஷ்டத்துக்கு கிடையாது. அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாம் நடக்கிறது என்பதற்கு அல்லாஹ் சான்று சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ், போர்க்களர்கள்ல பத்ர் எத்தனை பேர் இருந்தாங்க? வெறும் 313 பேர். எதிரிகள் ஆயிரக்கணக்கான பேர். நம்ம அறிவுக்கு நம்ம அறிவு இல்ல, பெரிய அறிவாச்சு இல்ல, நம்மளாம் எப்படி திங்க் பண்ணுவோம்? 1000 பேர் இருக்கிறாங்க, இங்க 300, அங்க இவன் வந்தா அப்படி, இப்பவே இப்படி பேசுறோம். அப்ப இப்படி 300க்கும் 1000க்கும் இன்னைக்கு மாதிரி ராக்கெட்டை விட்டு அன்னைக்கு தாக்குதல் பண்ணுவாங்க. அப்படிலாம் ஒரு காலகட்டம் மாதிரி இருந்ததா? நேருக்கு நேர் மோதணும், வாளை கொண்டு மோதணும், அம்புகளை விட்டு மோதணும் இல்லையா, ஈட்டிகளை கொண்டு தாக்குதல் நடத்தணும், கேடயங்களை கொண்டு, இப்படிதான் நடக்கும். 1000 பேர் இருக்கும் போது 300 பேர் 2 பேர் சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த நேரத்துல யார் வெற்றி பெற்றா? முஸ்லீம்கள் வெற்றி பெற்றாங்க பத்ர்ல இல்லையா? வெற்றி பெற்றார் வரலாறு அப்படிதான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த வெற்றி யார் கொடுத்தா தெரியுமா? நீங்க வெட்டலங்கிறான். சொல்றான் பாருங்க ரப்பல் ஆலமீன். ரசூலுல்லாஹி இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் பாருங்க, 8வது அத்தியாயம் 17வது வசனம் சொல்லுங்க, ஃபலம் தக்துலுஹும் வலக்கின் அல்லாஹ் கதலஹும். நபியே அல்லாஹ் சொல்றான், அந்த போர்க்களத்துல நீங்க அவங்கள வெட்டல, நம்ம தான் செஞ்சோம். யார் செஞ்சது? நம்ம தான் வானவர்களை இறக்கணும், வானவர்களை இறக்கி அவர்களே எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வமா ரமைத்த இது ரமைத்த வலக்கின் அல்லாஹ் தஹா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மண்ணை வாரி நீங்க வீசல, நம்ம தான் வீசணும், நம்ம தான் எல்லாமே செஞ்சோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் அப்படிதான். நல்ல கவனத்தை கொள்ளுங்க. ஏதோ இவர்கிட்ட அப்படி இருக்கு இப்படி இருக்கு சொல்லலாம், மாஷா அல்லாஹ், தவறு இல்லை. ஆனாலும் அல்லாஹ்வை கொண்டு என்ற நம்பிக்கை நமக்கு வரணும். அல்லாஹ் பெரும் பெரும் வல்லரசுகள் எல்லாம் தூக்கி போட்டுருவான். நம்ம பார்வைக்கு தான் பெரிய வல்லரசா தெரியும், நம்ம பார்வைக்கு தான் பெரிய செல்வந்தர்கள். அவனுடைய சூழ்நிலை மனசை பார்த்தா தான் நீங்க தெரியும், அழுதுட்டு இருக்கான். இப்படிப்பட்ட சூழ்நிலை யார் உருவாக்குனது? எந்த நாட்டு மக்களும் கிடையாது. அல்லாஹ். ஈமான் இருந்ததுன்னா எல்லாம் தருவான். உங்கள்ட்ட ஈமான் சரியா இருந்ததுன்னு சொன்னா அல்லாஹ் வானத்திலிருந்து மழை இறக்கிறவாங்கிறான், பூமியை செழிப்பாக்கிறோங்கிறான், நீங்க சந்தோஷமா வைப்பாங்கிறான். எல்லாம் அல்லாஹ் யாருக்கு அநீதி இழைப்பதில்லை, யாருக்கு அல்லாஹ் துன்பம் கொடுப்பதில்லை என்பதெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் ஒன்றை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஏதேனும் ஒரு துன்பங்கள், துயரங்கள், ஏதேனும் ஒரு சம்பவம் கடந்த காலங்கள் நடந்து விட்டது என்று சொன்னால் அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதனால தான் நடந்தது, இதனால தான் நடந்தது, அப்படி பேருந்து அப்படியா இருக்கு, இப்படி போனா அப்படியா இருக்கும், நான் சொன்னேன் கேட்கல, அவ சொன்னா கேட்கல, இப்படி எல்லாம் முஸ்லீம்கள் பேசவே கூடாது. மற்றவங்க பேசுவாங்க, அந்த பழக்கம் நம்மள்ட்ட அப்படி தொத்திக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. நம்ம அந்த அவங்க மக்களோட மக்களை நம்ம தான் வாழ்றோம், தவறு நமக்கு அப்படி சூழல்ல இருக்கிறதுனால நமக்கு வருது. அப்ப நம்ம இதுல இருந்து விலகி கொள்ள வேண்டும். இஸ்லாம் நமக்கு எப்படி கட்டுத்தருன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்றைக்கு போர்க்களத்தில் செல்லும் பொழுது முனாஃபிக்கள் இருக்காங்கல்ல, அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க, போர்க்களத்தை யாராச்சும் மரணித்து விட்டான்னு சொன்னா நாங்க தான் சொன்னோம்ல போகாதுன்னு, நீங்க போனியா அதனாலதான் இப்படி என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான், நபியே நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க. எப்படி சொல்றான்? குல்லை யுஸிபுனா இல்லாமா கதபல்லாஹு லனா
ஹுவ மௌலானா. நபியே சொல்லுங்க, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது. நிறைய பேர் எழுதி வச்சுட்டாங்கல்ல, 2 வீலர்ல எழுதி வச்சுப்பாங்க, வீடுகள் எழுதி வச்சுட்டாங்கல்ல, அது என்ன சும்மா வாசகத்துக்காகவா? அல்லாஹ் விதித்ததை தவிர ஒன்று அணுக, சும்மா பேர் அல்லாஹ் விதித்ததை தவிர ஒன்று வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு அங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் அது அல்லாஹ் விதித்தது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, யாரேனும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஏற்பட்டதுன்னு சொன்னா நீங்கள் புலம்பாதீர்கள், எதற்கும் புலம்பாதீங்க, கவலைப்படாதீங்க, கவலையே படாதீங்க, ஒன்றை சொல்லுங்க, அதனால இதனால அப்படி என்று சொல்லாமல் ஒன்றை நீங்கள் சொல்லுங்கள், கத்தரல்லாஹு மா ஷாஅ ஃபஅல, அல்லாஹ் நாடியது நடந்து விட்டது என்று சொல்லிருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கஷ்டமே இல்லை, உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆயிரும். உங்களுக்கு நீங்க உங்களே நோய்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க. யாராச்சும் அது நடந்ததை நினைச்சுக்கிட்டே தான் யாருக்கு கஷ்டம், யாருக்கு நோய்? நோய் எதனால வருகிறது? உங்கள் உள்ளங்கள் கஷ்டப்பட்டு, உங்கள் உள்ளங்கள் அப்படியே அது இதை நினைச்சுக்கிட்டு அவன் ஏமாத்திட்டான், இவன் பண்ணிட்டான், அங்க நடந்து போச்சு, இங்க நடந்து போச்சு, இப்படியே நினைச்சு இருக்கக்கூடியவங்களுக்கு நோயில வந்து கிடக்குது. எல்லாம் விட்டுருங்க, அல்லாஹ் நாடியது முடிஞ்சு போச்சு, இனி நம்ம சரியா இருப்போம், முடிஞ்சு போச்சு. அப்ப இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி இப்படி புலம்பக்கூடிய வைக்கிறது யார்? ஷைத்தான் தான் உங்களை புலம்ப வைக்கிறான், ஷைத்தான் தான் தூண்டுறான். அப்ப ஷைத்தானிலிருந்து விலகி அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கான பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் வளர்க்கமா தந்தருமே என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.